Consider subscribing our channel to know more about technology and press the bell icon to get immediate notification. பயிற்சி தென்றல் யூடியூப் சேனல் வாசகர்கள் அனைவருக்கும் இதயம் கனிந்த ஈகை திருநாளாம் ரமலான் திரு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்றீங்க, அதுக்கு மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதுல வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய விஷயத்துக்கு வந்து பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம். தனித்தனியா நீங்க பாத்துக்கிறதுக்கு வசதியா கொடுத்துருக்கோம். இப்போ டயலாக் பாக்ஸ் வேணுமா, அதுக்கு தனி பிளேலிஸ்ட் இருக்கு. ஸ்கிரீன் ரீடர்ஸ் வேணுமா, அதுக்கு தனி பிளேலிஸ்ட் இருக்கு. இன்னும் நிறைய பிளேலிஸ்ட் வந்து நம்ம உருவாக்கி இருக்கோம். அதுல சேனலுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் வேணுமோ அதை பிளேலிஸ்ட் வைஸா பிரிச்சு கொடுத்துருக்கோம். இது எல்லாருமே நீங்க பார்க்கலாம். சரி, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போவோம். கடந்த சில வீடியோக்களா நம்ம வந்து NVIDIA ஆட்-ஆன்ஸ் வந்து பார்த்துட்டு வர்றோம். மல்டிலேண்ட் அப்படின்றது பார்த்துட்டு வந்தோம். அதே நேரம் நம்ம வந்து இன்னும் நிறைய இந்த ஃபேவரட் லிங்க்ஸ் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த வரிசையில இப்பயுமே வந்து நம்ம அதைத்தான் பார்க்க போறோம். ஃபேவரட் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்-ஆன் இருக்கு. இப்ப கம்ப்யூட்டரை வந்து நம்ம எந்த அளவுக்கு எளிமையா பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு இது. இப்போ ஒரு விஷயத்த நம்ம வந்து செய்யறோம் அப்படின்னா, ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நமக்கு தேவையான ஒரு ஃபோல்டர்ல ஃபைலுகள்லாம் வச்சிருக்கோம். அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து எடுக்கணும் அப்படின்னா உள்ள போய் அந்த ஃபோல்டர்ல போய் கரெக்டா இப்ப லோக்கல் டெஸ்க் டில போய் ஒரு பேர் எடுத்து அந்த மாதிரி செய்யறதை விட டைரக்டா நம்ம அடிக்கடி எடுக்கிற ஃபோல்டரை நம்ம இங்க ஒரு சின்ன ஷார்ட்கட்டை வச்சு ஈஸியா எப்படி எடுக்கிறதுன்றதுதான் இதுல ட்ரை பண்ணியிருக்கோம். அதுதான் இப்ப நம்ம சொல்ல போறோம். இப்ப நம்ம இதுக்கு வந்து ஃபேவரட் ஃபோல்டர் அப்படின்னு ஒரு ஆடான இன்ஸ்டால் பண்ணணும். ஃபேவரட் ஃபோல்டர் அப்படின்ற ஒரு ஆடான் நம்ம இதுலயே இருக்கு, ஆடான் ஸ்டோர்லயே கிடைக்குது. நான் வந்து என் சிஸ்டத்துல இன்ஸ்டால் பண்ணி வச்சாச்சு. அதனால இப்ப அதுக்கான ஷார்ட்கட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஷார்ட்கட் அதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கணும். இப்ப முதல்ல வந்து அது எப்படி இருக்குன்னு மட்டும் காட்டிடுவோம். அதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா விண்டோஸ் பேக் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். விண்டோஸ் கொடுத்து பேக் ஸ்பேஸ் கொடுக்கணும். இப்ப வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். Speech mode beeps. Speech mode talk. You do not have added folders and is not in the Windows Explorer window to make a record. You do not have added folders and is not in the Windows Explorer window to make a record. Folder view list. Zoom workplace. Favorite folders dialog. Favorite folders list. ஓகே, இந்த விண்டோ வந்து இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. இப்ப முதல்ல வந்து நம்ம ரெக்கார்டிங் அந்த ஜூம்ல இருந்ததுனால அந்த மாதிரி காட்டுச்சு. இந்த விண்டோ வந்து இப்படிதான் இருக்கும் பாக்குறதுக்கு. இதுல வந்து ஒண்ணுமே இருக்காது. இப்ப நம்ம வந்து ஃபோல்டர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணணும் அப்படின்னா எந்த ஃபோல்டர் வேணுமோ முதல்ல அந்த ஃபோல்டருக்குள்ள நம்ம போகணும். இப்ப நான் வந்து ஒரு ஃபோல்டர் ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்ப டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் எனக்கு வேணும். இப்ப அந்த டவுன்லோட ஓபன் பண்ணணும். Run dialog. Type the name of a program. Folder docket. O-N-D: selected. Desktop. Run O-N-L-A-D-S. Text desktop list. Downloads preview. Items view list. இந்த ஃபோல்டரை இப்படி ஓபன் பண்ணிட்டு நம்ம வழக்கம் போல அந்த விண்டோஸ் பேக் ஸ்பேஸை பிரஸ் பண்ணணும். இப்போ நான் பிரஸ் பண்றேன் பாருங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த ஃபோல்டரை ஆட் பண்ண போறோமோ அந்த ஃபோல்டர்ல குறைஞ்சது 2 ஃபைலாவது இருக்கணும். அப்பதான் ஆட் பண்ண முடியும். இப்ப நான் ஆட் பண்ணி காட்டுறேன். Favorite folders dialog. Favorite folders list. இப்ப இங்க ஒண்ணுமே இல்ல. இப்ப டேப் கொடுத்து ஆட் ஃபோல்டர் அப்படின்றது இருக்கு. இதுலயும் ஷார்ட்கட்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. நல்லா ஸ்கிரீன் ரீடர் பேசுறத கவனிங்க. Add folder button Alt+A. ஆட் ஃபோல்டர் Alt+A. அடுத்து டேப் கொடுக்குறோம், என்ன இருக்குன்னு பார்ப்போம். க்ளோஸ் பட்டன். Favorite folders list. இப்போதைக்கு ஒண்ணுமே இல்லாதனால ஆட் ஃபோல்டர் மட்டும்தான் இருக்கு. Add folder button Alt+A. Space. Favorite folders dialog. Enter a nickname for the folder. Edit selected downloads. இப்ப இதுக்கு நிக்நேம் அப்படின்னு ஒண்ணு கேக்குது. நிக்நேம் வேணும்னா நம்ம கொடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இங்க நிக்நேம் கொடுக்கறதுனால அங்க டவுன்லோட் அப்படின்ற பேர் வந்து அங்க சேஞ்ச் ஆயிருமா அப்படின்னா கிடையாது, அது அப்படியே தான் இருக்கும். இப்போ இதுக்கு நிக்நேம் நான் கொடுக்கல. ஓகே கொடுக்குறேன். இப்ப கேன்சல் இருக்கு. ஓகே கேன்சல் 2 தான் இருக்கு. Favorite folders dialog. Add folder button Alt+A. இப்போ இங்க அந்த டவுன்லோட் அப்படின்ற ஃபோல்டர் காமிக்கு. இப்ப பாருங்க. Favorite folders list. Downloads 1 of 1. பாத்தீங்களா, டவுன்லோட் பண்றேன். டவுன்லோட்ஸ் 1 of 1. இப்ப இதுல இன்னும் நிறைய ஃபோல்டர் ஆட் பண்ணலாம். இப்ப வேற ஒரு ஃபோல்டர் ஆட் பண்ணுவோம். இப்ப இந்த டவுன்லோடையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். Downloads window. PowerPoint slideshow. Run dialog. Type the name D:. Select text on of desktop list. Local disk left parent D:. Items view NV.
Mathur Madrasa Book 2 of 6. Date type edit file folder. Mathur Madrasa Book 2 of 6. இந்த போல்டரை வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ண போறேன்னு வைங்க. இந்த போல்டரையும் நான் ஆட் பண்ணணும். இப்ப இந்த போல்டருக்குள்ள நான் வரேன். Mathur Madrasa Book items view list. எதையுமே நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. அந்த போல்டர் ஓப்பன்ல இருந்தா மட்டும் போதும். திருப்பி விண்டோஸ் பேக் ஸ்பேஸ் தருவோம். Favorite folders dialog. Favorite folders list. Downloads 1 of 1. இப்ப இதுல வந்து சில ஷார்ட்கட் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது இந்த ஜூம்ல நான் ரெக்கார்ட் பண்றதுனால அதுக்கான ஷார்ட்கட்டா ஃபங்க்ஷன் ஆகும். அதனால நம்ம டைரக்டா டேப் கொடுத்து போவோம். நீங்க வந்து இந்த ஷார்ட்கட்டுகளை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப ஆட் ஃபோல்டருக்கு வரேன். Show paths in the list checkbox not checked Alt+S. Add folder. இந்த ஷோ பாத் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இப்ப நம்ம டவுன்லோட் ஃபோல்டரை வச்சிருக்கோம். அந்த டவுன்லோடு நம்ம லிஸ்ட் பார்க்கும்போது அது எங்க இருந்து வருது அப்படின்றத வந்து நமக்கு காட்டும். அதையும் காட்டிடுவோம். அப்புறமா Add folder button focused Alt+A. Space. Favorite folders dialog. Enter a nickname for the folder edit selected Mathur Madrasa Book. ஓகே, இவ்வளவுதான். இப்ப இந்த ஃபோல்டரை நான் வச்சிட்டேன் நான். Okay button. Favorite folders dialog. Favorite folders show add open folder rename button remove button alt. இதுல பாருங்க எல்லாமே ஃபோல்டருக்கு பேர்லாம் வச்சுக்கலாம். ரீநேம் இருக்கு. Open add folder button alt. Show paths in the list checkbox not checked alt. இந்த ஷோ பாத் இந்த லிஸ்ட் இத இப்ப பாருங்க செக் கொடுக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. Space checked. Favorite folders list. Mathur Madrasa Book semi address d:\\Mathur Madrasa Book /2 of 2. பாத்தீங்களா இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்ற தகவலையும் உங்களுக்கு சொல்லுது. இப்ப d:\\ல இருந்து அந்த ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு. இப்ப டவுன்லோட் மேல Download semi address c:\users/jamia/downloads/1 of 2. பாத்தீங்களா இப்ப இந்த மாதிரி இருக்கு. இப்ப இது எனக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த ஷோ பாத் இந்த லிஸ்ட் அந்த ஆஃப் பண்ணி Show வச்சிருக்கேன். paths in the list checkbox checked up space. Favorite folders list. Downloads 1 of 2. இப்ப பாத்தீங்களா இப்ப சொல்லல. இப்ப பழையபடி டேப் கொடுப்போம். என்னென்ன அந்த இதுக்கு இருக்குன்னு பார்ப்போம். Show paths in the list check. Add folder button Alt+A. ஆட் ஃபோல்டர். Open folder button Alt+O. ஓபன் ஃபோல்டர் Alt+O சொல்லுது. நம்ம இந்த ஷார்ட்கட்லாம் வச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. Rename button Alt+N. ரீநேம் அதுக்கு Alt+N அப்படின்னு கொடுத்துருக்கு. Remove button Alt+R. ரிமூவ் Alt+R அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டேப் கொடுத்துட்டு போகலாம். நமக்கு வேணும்னா டக்குன்னு பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணிக்கலாம். Close button. க்ளோஸ் பட்டன் அவ்வளவுதான். இந்த விண்டோ விட்டு வெளியில Space. வந்துரும். Mathur Madrasa Book window. அவ்வளவுதான். இப்ப நான் அந்த ஃபோல்டர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு டெஸ்க்டாப் வந்துருவோம். Slideshow. Folder view list. இப்ப பாருங்க இப்ப நம்ம வந்து திருப்பி நம்ம அந்த விண்டோஸ் பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஓபன் பண்ணி பார்ப்போம். நம்ம இப்ப டி டிரைவ்ல போய் மாத்தூர் மதரசா புக் அப்படின்ற அந்த ஃபோல்டரை நம்ம எடுக்க போறது இல்ல. டைரக்டா இங்க இருந்தே நம்ம எடுத்து காட்டுறோம். Favorite folders dialog. Favorite folders list. Downloads 1 of 2. இப்ப ரெண்டு ஃபோல்டர் நான் வந்து இங்க வச்சிருக்கேன். அதனால இப்ப எனக்கு தேவை மாத்தூர் மதரசா புக் அப்படின்ற ஃபோல்டர். இப்ப டவுன் ஏரோ Mathur Madrasa Book 2 of 2. அப்படியே ஒரு டேப் கொடுக்கிறேன். Show paths in the list checkbox not checked. Add folder button Alt+A. Open folder button Alt+O. Slideshow dash slide to left parent. Welcome to our Mathur Madrasa Book window. Items view list. ஓபன் ஆயிடுச்சு. இவ்வளவுதாங்க. இப்படிதான் வந்து நம்ம பண்ணலாம். இப்ப ஃபோல்டருக்கு வந்து ரீநேம் அது கொடுத்து பார்ப்போம். PowerPoint slideshow dash folder view list. Zoom workplace. Favorite folders dialog. Mathur Madrasa Book 2 of 2. Show paths in the list checkbox not checked. டேப் கொடுக்கிறேன். Add folder button Alt+A. Open folder button rename button Alt+N. இந்த ரீநேம் அப்படின்னா அது வந்து Favorite நிக்நேம் folders மாதிரி. dialog. Enter a new nickname for Mathur Madrasa Book edit lang. இது வந்து ஒண்ணும் இல்ல. நிக்நேம் அப்படின்றது இப்ப அங்க வந்து பேர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்க லிஸ்ட்ல காமிக்கிறப்ப நமக்கு மாத்தூர் மதரசா புக் அப்படின்றது வேணாம், இல்ல டவுன்லோட் அப்படின்றது இங்க வேணாம். நம்ம வேற ஏதாவது பேர் வச்சுக்கிருவோம். இப்ப பாருங்க இதுக்கு வந்து பயிற்சி அப்படின்னே போடுவோம். Blank. PAYER space I. OK button. Space. Favorite folders dialog. Favorite folders list. Payerchi 2 of 2. Downloads 1 of 2. இப்ப அங்க அந்த மாத்தூர் மதரசா அப்படின்ற பேர் வந்து அப்படியே தான் இருக்கும். ஆனா இங்க வந்து நிக்நேம் அது வந்து பயிற்சி அப்படின்னு Payerchi 2 ஓபன் of 2. பண்ணும். Show add open folder space slideshow dash slide to left parent Mathur Madrasa Book window items. இது வந்து நம்ம அடையாளத்துக்காக வச்சுக்கிறதா போல இருக்கு அந்த ரீநேம் அப்படிங்கிறது அந்த நிக்நேம் அப்படின்றது. அதனால இனி நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்படிதான் இவ்வளவுதான். இப்ப ரிமூவ் கொடுக்கணும் அப்படின்னா இதுல வேணாம் அப்படின்னா டேப் கொடுத்து ரிமூவ் கொடுங்க. அப்படி இல்லைன்னா Alt+R கொடுத்தீங்கன்னா ரிமூவ் காட்டும். வேற வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்கள் எது இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு முறை ஈகை திருநாள் ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் சக்சஸ் அண்ட் ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ. Speech mode on.